நம்மளோட தங்க குளியல் பொடி தயாராயிடுச்சுங்க. 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆவாரம் பூ, கோரைக்கிழங்கு, குப்பை மேனி இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே எப்படி பியூரா கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவ போட்டிருந்தோம். கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, என்னோட டெரஸ் கார்டன்லயே விளைய வச்சேன். இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா, நல்ல சுத்தமான இடத்துல இருந்து பறிச்ச ஆவாரம் பூ தாங்க இந்த ஆவாரம் பூ. இத வந்து நான் பதப்படுத்தி, அதாவது மொட்டு தனியா, பூக்கள் தனியா பிரிச்சு, அத வந்து நான் காய வச்சு பக்குவமா பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, என்னோட டெரஸ் கார்டன்லயே நான் விளைய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ரோஜா இதழ்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாமிக்கு போடுறதுக்காக 1/4 கிலோ 50, 100ன்னு வாங்குவேன். அத வந்து நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி, ரோஜா இதழ்கள் மட்டும் பிரிச்சு எடுத்து, அத வந்து நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கிறேங்க. எல்லாமே சம அளவுல எடுத்துக்கணுங்க. ஈக்குவல் போர்ஷன்ல எடுத்துக்கணுங்க. நல்ல மொட்டை வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. விட்டமின் டி சத்து இந்த பொருட்கள்ல இறங்கணும். குப்பை மேனி பார்த்தீங்கன்னா, என்னோட டெரஸ் கார்டன்லயே நான் விளைய வச்சு எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் ஹெர்பல்ஸ் நம்ம வந்து பியூரா ரெடி பண்ண ஹெர்பல்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பியூரா ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். பாசிப்பயிறுமே பார்த்தீங்கன்னா, எங்களோட தோட்டத்துல விளைஞ்ச பாசிப்பயிர். இது மாதிரி எல்லாமே பியூர் ஹெர்பல்ஸா முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதனால தான் இத நான் வந்து தங்க குளியல் பொடி அப்படின்னு சொல்றேன். இத பொறந்த குழந்தைங்களுக்கு இந்த குளியல் பொடிய தேய்ச்சு குளிக்க வைக்கும்போது, குழந்தைங்க மேல அப்படி ஒரு வாசனையா இருக்குங்க. மணமா இருக்கும். முக்கியமா கோரைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும்போது அந்த கோரைக்கிழங்கு பொடி போட்டு குளிப்பாட்டும்போது, குழந்தைங்க மேல ஒரு மாரி நாத்தம் இருக்கும். அந்த பால் கதக்கிட்டே இருப்பாங்க. பால் வாமிட் பண்ணும்போது நாத்தம் வரும் இல்லையா? அந்த நாத்தம் எல்லாம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த கோரைக்கிழங்கு போட்டு நம்ம குளிப்பாட்டும்போது. இதுல நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ போட்டிருக்கிறோம். ரோஜா இதழ்கள் போட்டிருக்கிறோம். பாசிப்பயிர், கடலைப்பருப்பு, குப்பை மேனி, கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்குன்னு எல்லாம் 100% பியூர் ஹெர்பலா எடுத்திருக்கிறோம். குழந்தைங்களுக்கு குளியல் பொடி தயாரிக்கிறீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 24 கேரட் கோல்டு மாரி ஜொலிக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க தங்க குளியல் பொடி. நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த நலுங்கு மாவ நீங்க வீட்லயே இதே மாதிரி ஹெர்பல்ஸ கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆகுற புது மணப்பெண்ணுக்கு இத மாதிரி 2 ஸ்பூன் பால்ல கலந்துட்டு, இல்ல பன்னீர்ல கலக்கலாம். இல்ல கேன் வாட்டர் அதாவது ஆரோ வாட்டர்ல கலந்துட்டு ஃபேஸ் பேக்கா போட்டுட்டு 20 to 30 மினிட் வச்சு வாஷ் பண்ணி பாருங்க. அருமையான ரிசல்ட் இருக்குங்க. 1 மந்த்ல முகப்பொலிவா இருக்குங்க. அவ்வளோ ஒரு பிரைட்டா இருக்கும். நல்ல ஸ்கின்ல உள்ள மரு, மங்கு, முகப்பரு அந்த தழும்புகள் எல்லாம் இல்லாம நல்ல பிரைட் ஆக்கி கொடுக்கும். நல்ல ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கோரைக்கிழங்கு. இதுல கோரைக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்டா ஆட் பண்ணியிருக்கிறோம். கோரைக்கிழங்கு வந்து நம்மளோட முகப்பொலிவுக்காகவும் ஸ்கின்ல உள்ள மங்கு, மரு, புண்ணு எல்லாமே மறையறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த கோரைக்கிழங்கு. கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க இந்த கோரைக்கிழங்க. இந்த ஹெர்பல்ஸ்லாம் நான் எப்படி கலெக்ட் பண்ணேங்கிற லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி